அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க பார்க்க போறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய லட்சியமா இருக்கும். வெற்றியுடைய அளவீடு அப்படிங்கிறது நபருக்கு நபர் மாறுபடுங்க. ஒருத்தர் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா, அவர்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு கடினமான உழைப்பும், முயற்சியும் தேவை அப்படின்னே சொல்லலாங்க. ஆனா சிலருக்கு வெற்றி அப்படிங்கிறது அவங்க தேடி செல்லாம, அவங்கள தேடி வரக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அதுக்கு காரணம் அவங்களுடைய பிறந்த ராசியா இருக்கலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. ஜோதிட சாஸ்திரத்துப்படி சில ராசிகள்ல பிறந்தவங்க ரொம்பவே எளிதா வெற்றி அடையக்கூடிய விதியை பெற்றிருப்பவர்களா பார்க்கப்படுறாங்க. அவர்களுடைய உள்ளார்ந்த குணங்களும் தனித்துவமான பண்புகளும் அவர்களை மற்றவர்கள்கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுங்க. அவர்களிடம் இயற்கையாகவே இருக்கக்கூடிய குணங்கள் வெற்றிய அவர்களை தேடி வர வைக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எந்தெந்த ராசிக்காரர்களை வெற்றி தேடி வரும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். ராசி சக்கரத்துல முதல் ராசியா மேசம் ராசி சொல்லப்படுதுங்க. இந்த முதல் ராசியான மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எளிதா வெற்றி பெற்று நட்சத்திரமா ஜொலிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அசைக்க முடியாத உறுதியுடன் பிறந்த இவங்க வெற்றியை எளிதில் அடைய விதிக்கப்பட்டவர்களாகவே பார்க்கப்படுறார்கள். மேச ராசிக்காரர்கள் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களா இருப்பாங்க. எப்பயுமே புதிய சாகசங்கள்ல ஈடுபட ஆர்வம் இருப்பவர்களாகவும் இருப்பாங்க. அவர்கள் மற்றவர்களுடைய பாதையை பின்பற்றுவது கிடையாது, மாறா புதிய பாதைகளை உருவாக்குவார்கள். மேச ராசிக்காரர்கள் தங்களுடைய ஆர்வத்தால உந்தப்பட்டு புதிதா ஒரு சில நிறுவனத்தை உருவாக்குவாங்க. அவங்க புதுமையா சிந்திக்கவும் ரிஸ்க் எடுக்கவும் தயாரா இருப்பாங்க. தங்களுடைய அணிய வழிநடத்தவும் எப்பயுமே துணிந்து நிற்பாங்க. வாழ்க்கையில இளம் வயதிலேயே அவர்கள் பெரிய வெற்றியை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில பிரகாசிக்கவும் வெற்றி பெறவும் பிறந்தவர்களா இருப்பாங்க. அவர்களுடைய கவர்ச்சிகரமான ஆளுமை மற்றும் இயல்பிலேயே அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய தலைமைத்துவ குணங்களால அவர்கள் வெற்றியின் ஏணியில சிரமம் இன்றி ஏறுவார்கள். அவர்களுடைய வருகைக்காக அனைவரும் காத்திருக்கக்கூடிய காந்த ஆளுமையை அவர்கள் கொண்டிருப்பார்கள். அது மட்டும் இல்லாம சிம்ம ராசிக்காரர் ஒரு தள்ளாடும் வியாபாரத்தை கையில எடுத்தாலும் அவர்களுடைய கவர்ச்சி மற்றும் உள்ளார்ந்த தலைமைத்துவத்தால அவர்கள் நிறுவனத்தை எளிதில நடத்துவார்கள். சிம்ம ராசிக்காரர்களுடைய விதி வெற்றியோட பின்னி பிணைந்திருக்குங்க. ஏன்னா அவர்கள் ஒவ்வொரு சவாலையும் வெல்லும் உறுதியுடன் இருப்பார்கள். அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள் சாகசம் மற்றும் வெற்றி மீது தீராத ஆர்வத்தை கொண்டுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ராசி சக்கரத்தின் ஆய்வாளர்கள் எப்போதும் புதிய சவால்களை தயக்கம் இன்றி எதிர்கொள்ள தயாராக இருப்பாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் அவர்களை வெற்றியை தேடி வர வைக்கும். அவர்களின் வாழ்க்கை பயணத்துல அவர்கள் புதிய கலாச்சாரங்களை கண்டுபிடித்து புதிய மொழிகளை கற்றுக்கொண்டு எளிதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வழிகளை கண்டுபிடிப்பார்கள். அவர்களின் அச்சமின்மை அவர்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். மிதுன ராசியில பிறந்தவங்க சிறந்த பேச்சாற்றலுடன் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாம தகவல் தொடர்பு திறனும் இயற்கையாகவே பரிசாக அவர்களுக்கு கிடைத்திருக்கு. அவர்கள் யாருடனும் எளிதாக இணைய முடியும். இதனால் அவர்கள் நெட்வொர்க்கிங், மார்க்கெட்டிங் இல்லனா சமூகமயமாக்கல் தேவைப்படும் எந்த ஒரு துறையிலையும் எளிதில் வெற்றியை காண முடியுங்க. பாலங்களை உருவாக்கும் திறனுடன் அவர்கள் ஒரு வலுவான வலையமைப்பை உருவாக்கி தங்களை ஒரு தலைவராக நிலைநிறுத்தி கொள்வார்கள். அவர்களின் தகவல் தொடர்பு திறமையால அவர்கள் பெருநிறுவன உலகில் பயணிக்கும் போது வெற்றி இயல்பாகவே அவர்களை தேடி வரும். துலாம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே ராஜதந்திரிகளாக இருப்பார்கள். மிகவும் குழப்பமான சூழ்நிலைகளையும் சமநிலையை கண்டறியக்கூடிய தனித்துவமான திறமையை அவர்கள் பெற்றிருப்பார்கள். இதனால சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து வெற்றி பெற அவர்கள் விதிக்கப்பட்டுள்ளனர். துலாம் ராசிக்காரர்கள் மோதல் நிறைந்த அமைப்பில் பணியாற்றலாம். அவர்களின் உள்ளார்ந்த ராஜ தந்திரமும் இரு தரப்பினரையும் சமமாகவே பார்க்கக்கூடிய திறனும் மோதல்களை தணிக்கவும் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யும். சமநிலையையும் தீர்வையும் கொண்டு வரும் இந்த திறன் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கை. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.